விஜே பப்பு அவர்கள் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் அவர் கடந்து வந்த பாதைகளில் அவர் ஃபேஸ் பண்ண கஷ்டங்கள் அண்ட் அவர் ஒவ்வொரு ஆர்டிஸ்டோடைய ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்ப்பேன் அப்படின்னு சொன்ன விதங்கள் அதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பற்றி ஷார்ட்டாக இந்த பதிவில் பார்ப்போம். ஆக்சுவலாக ஒரு கஷ்டமாக இருக்குது, டிப்ரெஸ்டாக உட்காந்துருக்கோம், அப்படியே ஒடுங்கி போய் உட்காந்துட்டோம் அப்படின்னா நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நம்ம வாழ்க்கை நம்மளை கூட்டிகிட்டு போகுதுன்னு அர்த்தம். அதை ஒரு ப்ராசஸாக நினச்சி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும். அதை இல்லாமல் ப்ராசஸாக இல்லாமல் நம்ம அப்படியே உட்காந்துட்டோன்னா அங்கேயே நம்ம முடங்கி கடந்துருவோம், நெக்ஸ்ட் லெவல் போக முடியாது. நான் ஒவ்வொரு ஆர்டிஸ்டோடைய ஹிஸ்ட்ரியை நான் பார்ப்பேன். இப்போ நம்ம தளபதி விஜய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் நடிக்க ஸ்டார்டிங்கில் ஒரு 10-15 படங்கள் அவ்வளோ கிரிட்டிசிசம், அவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸ், அவருக்கு அவ்வளோ கேலி கிண்டல், என்ன சிரிப்பு, முகம், முடி எல்லாத்தையும் கிண்டல் பண்ணாங்க. ஆனால் அவர் ஐயோ இப்படி வருதே அப்படின்னு சொல்லிட்டு அதிலேருந்து வெளியில் வந்திருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு கிங்டம் பிடிச்சிருக்க முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லை, இப்போ வேலைக்கு போய் சம்பாதிச்சாதான் காசு அப்படின்ற ஒரு நிலைமையும் கிடையாது அவங்களுடைய ஃபேமிலியில். பட் ஆனால் அவருக்கு பிடிச்ச அந்த ஒரு பேஷன், அந்த கெரியர், அதை அதில் நினச்சி இருக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்பவே முயற்சி பண்ணி கண்டினியூஸ் ஹார்ட்வேர் கொடுத்ததால தான் இப்போ ஒரு கிங்டமே பிடிச்சிருக்காரு, இப்போ ஒரு கிங்காக இருக்கார். அதற்கு காரணம் அவருடைய அந்த ஒரு எஃபர்ட், எதுலேயுமே முடங்கி இல்லாமல் அவர் வந்துட்டே இருக்கார். அதே போல் தான் நம்ம இப்போ நான் ஆங்கராக இருக்கக்குள்ள எத்தனையோ சேனல்ஸ் போயிருக்கேன், ஒரு சேனலில் கூட நான் திட்டு வாங்காமல் இருந்ததே இல்லை. நம்ம பல திட்டு, பல அடி இதெல்லாம் வாங்கிட்டு ஸ்கூலை விட்டு வெளில வந்தால் தானே ஒரு குட் சைல்டாக வருவோம். அதே போல் தான் நம்ம திட்டு வாங்குகிறோமா, பரவாயில்ல, திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, தப்புகளில் நம்ம திருத்திக்க தான் அடுத்தடுத்து நம்ம வெற்றியை காண முடியும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க.